பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளை நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு சொல்லு, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆமேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். நீங்கள் கேட்கலாம், தம்பி நானா? எங்கள் வீட்டுக்காரர் எங்களை திட்டுறாருப்பா, என் மனைவி என்னை திட்டுறா, எங்கள் பிள்ளைங்க என்னை திட்டுறா, இவங்க ஒன்றுக்கும் உதவாதவன்னு சொல்கிறாங்க, நான் விசேஷித்தமானவரா? ஆமாங்க, கர்த்தருடைய பார்வையில் நீங்கள்லாம் விசேஷித்தமானவராக இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஏசப்பா அவருடைய வசனத்தின் மூலியமாக அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை மூலியமாக அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஐசப்பா உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கை நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஏசப்பா எல்லார்கிட்டையும் பேச மாட்டார், அவரை நேசிக்கிற பிள்ளைகள்கிட்ட மாத்திரம்தான் பேசுவார். இன்னைக்கு நீங்களும் ஏசப்பாவை நேசிக்கிறீங்க, ஏசப்பாவும் உங்களை நேசிக்கிறாரு. நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறீங்களே, ஆகையால் தான் கர்த்தர் அவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ எதுக்கு கலக்குறீங்க? அப்போ எதுக்கு பயப்படுறீங்க? ஏசப்பா உங்கள் பக்கத்தில் தானே இருக்கிறாரு, ஏசப்பா உங்கள் கூட தானே இருக்கிறாரு. இங்கே கேட்கலாம், தம்பி எல்லாம் சரிந்தான், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவை இருக்கிறது, இந்த காரியம் இன்னும் தடைப்பட்டு இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் சத்ருவின் கிரியை இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் போராட்டம் இருக்கிறது, இதுலேருந்து எப்பப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்பப்போ என் வாழ்க்கையில் ஏசப்பா அற்புதம் செய்வார், எப்பப்போ எனக்கு இந்த தேவை சந்திக்கப்படும் சொல்கிறீங்களா? இன்றைக்கும் ஏசப்பா உங்கள் கூட அவர் பேசி கொண்டு இருக்கிறார். வேதத்தில் யோவான் 14 அதிகாரம் 14 வசனம், ஜான் சாப்டர் 14:14 வேதம் சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஏசப்பா சொல்கிறாரு. ஆமேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாத, தேவை குறித்து பயப்படாத, நடக்கிற காரியங்களை குறித்து பயப்படாத, வாழ்க்கை வர போராட்டங்களை பார்த்து பயப்படாத, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறாரு. பாருங்க, அந்த தகப்பன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏசப்பா நான் உனக்கு செய்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் பயப்படுற, உனக்கு என்ன தேவை என்ன கேளு, நான் உனக்கு தரேன், நான் உனக்கு செய்வேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பண தேவையாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருள் தேவையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத தேவையாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை ஏசப்பாட்ட கேளுங்க. அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி. ஒரு வேளை மனுஷன் நம்பி ஏமாந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, ஏன் மனுஷனை நம்புகிற, ஏன் மனுஷன்கிட்ட கேட்குற, என்ன கேளு, நான் உனக்கு தரேன், நான் உனக்கு செய்வேன். ஆமேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ ஏசப்பாட்ட கேளுங்க. அப்போ எப்படி கேட்கணும்? வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே. ஆமென். அப்போ நீங்கள் ஏசப்பாவுடைய நாமத்தில் நீங்கள் கேட்கும் போது அவர் உங்களுக்கு செய்வார், அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் இயேசுவின் நாமத்தை ஜெபிச்சு பாருங்களேன், அவர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். ஏன்னா ஏசப்பாவுடைய நாமத்தில் வல்லமை உண்டு. ஏசப்பா நாமத்தை ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். ஏசப்பா நாமத்தை இங்கே ஜெபிக்கும் போது பேய்கள் ஓடும். ஏசப்பா நாமத்தை ஜெபிக்கும் போது வாசல்கள் திறக்கப்படும். ஏசப்பா நாமத்தை இங்கே ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆக இன்னைக்கு என்னென்ன தேவையோ உங்கள் வாழ்க்கையில் எதில் அற்புதம் நடக்கணும், ஏசப்பா நாமத்தில் ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க போகிறீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த காலை வேளையில் அப்பா இந்த வார்த்தையை நம்பி இசப்பா உண்மை நோக்கி எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, உங்கள் நாமத்தில் ஆண்டவரே இசப்பா எதெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும். இசப்பா ஆண்டவரே இசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் ஒடிக்கப்படபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அவங்க தேவைகள் சந்திக்கப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இசப்பா எல்லா மூடப்பட்ட வாசல்கள் திறப்பதாக. இயேசுவின் நாமத்தினால அவங்க சேர வேலையில் இசப்பா ஒரு ஆசீர்வாதம் உண்டாக்கப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுப்பா மனதார அவங்க குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், அவங்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இயேசுப்பா அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்த தேவனுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் நாம மாற்றமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.